ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃப்ளைஐ தமிழ். ஸோ நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தமிழில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் அண்டு டைட்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது என்ன ட்ரேட் பிரேக் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோல்டில் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், விச் இஸ் லைக் நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் டார்கெட் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணலை. ஐ வாஸ் க்ளோஸ்ட் இன் பார்ஷியல்ஸ். ஸோ என்னோடய ரிஸ்க் ரிவார்ட் பேஸ் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்ரேட் பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலி என்னோடய பயாஸ் பார்த்தீங்கன்னா புல்லிஷில் தான் இருந்துச்சு. பிகாஸ் மார்க்கெட் வந்து 4 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா லோஸ் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் லைக் லோஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அண்ட் ஹைஸ் வந்து பிரேக் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ விச் இஸ் ஒரு கண்டினியூஷன் ட்ரெண்ட் அப்படின்றதுனால ஐ வாஸ் பிரிட்டி ஷுர் மார்க்கெட் இஸ் கோனா புல் அப்படின்றது தான். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 2 AM போல் விச் இஸ் லைக் லண்டன் செஷன் ஓப்பன் ஆகும்போது ஐ வாஸ் மார்க்கிங் அண்ட் எஃப்இஜி. ஸோ அந்த எஃப்இஜிக்குள்ளே மார்க்கெட் வந்துச்சுன்னா வி கேன் ட்ரை ஃபார் பைஸ் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒய் நாட் திஸ் எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், திஸ் இஸ் ஆல்சோ எ பர்ஃபெக்ட் எஃப்இஜி. பட் நான் இனிஷியலாக கண்டினியூஷன் ட்ரெண்டுன்றதுனால இந்த எஃப்இஜி தான் பார்த்துருந்தேன். பட் ப்ராப்பரான என்ட்ரி மாடலுக்காக பார்க்கணும் அப்படின்னா விச் இஸ் லைக் கரெக்டான இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜி தான். எதனால் அப்படின்றதும் சொல்லிடுறேன். திஸ் இஸ் அ கீ லெவல் அண்ட் இந்த இடத்துல எனக்கு வந்து ஸோ ஐஆர்எல் டு இஆர்எல் கான்செப்ட் படி, ஸோ திஸ் இஸ் அன் ஐஆர்எல் அண்ட் திஸ் இஸ் அன் இஆர்எல். மார்க்கெட் இஸ் அன் ரெட் லைன். ஸோ இந்த ரெட் லைன் தான் எனக்கு இஆர்எல்லாக இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் நாட் டார்கெட்டிங் திஸ் ஹைஸ். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் கேண்டலாக ஃபார்ம் ஆச்சு. ஸோ என்கல்ஃபிங் கேண்டலாக ஃபார்ம் ஆனோடனே த செகண்ட் திஸ் இஸ் அ C1 கேண்டில். ஸோ இங்கே வந்து சிஆர்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தென் ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் அன் C1 கேண்டில் அண்ட் திஸ் இஸ் அ C2 அண்ட் திஸ் இஸ் அ C3 எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி நடக்கும் போது நம்ம C1ஓட 50% வரைக்கும் தான் நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே ரன் ஆகுது எல்லாமே இட்ஸ் அ கெயின், அதாவது ப்ராஃபிட் தவிர்த்து வர கெயின்ஸ் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் கேண்டில் டேக் ஆகும் போதே ஐ வாஸ் என்ட்ரிங் த ட்ரேட். ஸோ இங்கே இதாச்சு. ஸோ 4 hours பார்த்துருந்தோம். தென் டேரெக்டாக 15 minutes போய் பார்த்தேன். ஐ வாஸ் நாட் ஹாப்பி வித் திஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே டேப் ஆகும் போது எனக்கு கரெக்டாக ஒரு மாதிரி கன்வீனியன்ஸாக இல்லை. ஸோ அதனால் தென் ஐ ஷிஃப்ட் டு 5 minutes. இந்த 5 minutes ஷிஃப்ட் ஆகும்போது யூ நீட் டு நோட்டிஸ் அ திங். ஐ காட் அன் டர்ட்டில் சூப். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து டர்ட்டில் சூப் நடந்துருச்சு. ஸோ விச் இஸ் லைக் ஐ கன்ஃபார்ம்ட் ஆன் லாங்கிங் திஸ். ஸோ எனக்கு மாடல் 1ம் ரீடெஸ்ட் கொடுத்துருந்துச்சு. ஸோ அதாவது மாடல் 1ன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது, நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற சிஏஎஸ்டி மட்டும்தான் மாடல் 1. ஸோ இது நடந்த உடனே ஐ என்டர்ட். ஸோ இங்கே இருந்து இங்கே எஸ்எல் வச்சுருந்தேன் அண்ட் இந்த ஹைஸ் நான் இனிஷியலாக டார்கெட் பண்ணியிருந்தேன். என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். லைக் 1:7 கிட்ட வந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி குட் ட்ரேட். இதுவே எனக்கு வந்து போதுமான அளவு தான். இட்ஸ் நாட் லைக் எனாஃப்ன்றது கிடையாது. பட் நான் கான்ட்ராக்ட் சைஸ் லாட் சைஸ் கம்மியாக போனதுனால ஓகே. பட் என்னோடய மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருந்துச்சு. பட் இவ்வளோ நேரம் என்னால் பேஷன்ஸாக ஹோல்ட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ப்ராபப்ளி நாட். ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு எல்லாருக்கும் ட்ரேடர்ஸ்க்கு இருக்க மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நம்ம டக்குன்னு ட்ரேட் எடுத்துகிட்டு டக்குன்னு வெளியே வந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். பட் வந்து யாருக்கும் வந்து அந்த ஹோல்ட் பண்ணுற அளவுக்கோ பேஷன்ஸ் வந்து இனிஷியலாக இருக்காது. இனிஷியலுன்றதை விட யாருக்குமே இருக்காது. ஸோ தட்ஸ் வை லைக் ஃபாரெக்ஸ் இருந்து ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து நிறைய பீப்புள் ஷிஃப்ட் ஆகுறாங்க. ரீசன் என்னென்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமிங் அண்ட் நீங்கள் ரொம்ப நேரம் மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது கிடையாது அப்படின்றது தான். ஈவன் பட் உங்களுக்கு அதில் இருக்க ரிஸ்க்கை விட ஃபாரெக்ஸில் ரிஸ்க் கம்மி தான். ஈவன் நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்கிறது தான், ஃபாரெக்ஸை விட ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் ஃபியூச்சர்ஸ் நல்லா தான் இருக்குது. பட் ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் மோர்.
ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குவரீஸ், ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்கணும், ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் எனக்கு டிஸ்கார்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ புது டிஸ்கார்ட் சர்வர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அப்படி டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு வந்து கேளுங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அண்ட் கிவ் அவே இஸ் கோயிங் ஆன். ஸோ 5 பெம் ஃபண்டிங்கோட 5K அக்கௌண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து 3 இல்லை இன்னும் 3 ஆர் 2 கரெக்டாக எனக்கு தெரியல, இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா, அக்வா ஃபண்டோட 10K இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ். பட் எத்தனை அக்கௌண்ட்டுன்னு பர்ஃபெக்டாக தெரியல. அது அவங்கக்கிட்ட நான் அஃபிலியேட் மேனேஜர்கிட்ட கரெக்டாக கேட்டால் தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் இது கிவ் அவேல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால் டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணலை அப்படின்னா டோன்ட் ஃபர்கட் டு ஜாயின். ஸோ அதே மாதிரி பெம் ஃபண்டிங்க்கு நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா நான் இதுக்கு முன்னே பெம் ஃபண்டிங் பற்றி ஒரு ப்ராஃபம் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுக்கு ஏன் பெம் ஃபண்டிங் அக்கௌண்ட் வேணும், பெம் ஃபண்டிங் இல்லை ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் ஏன் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே என்ன பண்ணுங்கன்னா, இஸ் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ திஸ் இஸ் நாட் ஃபார் த கிவ் அவே, பட் ஐ நீட் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். ஸோ அதுக்காக மட்டும்தான். ஸோ நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே ஐ வில் ட்ரை டு பிரேக் இட் டவுன். ஸோ நான் மார்க்கெட்டில் பார்க்குறதா இருக்கட்டும், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான். ஐ ஹோப் ஸோ. பிகாஸ் ஆஃப் லைவ்க்கு வந்து நான் பெருசாக எஃபர்ட்ஸ் போடலை. ஐ வுட் பெட்டர் லைக் கோயிங் வித் அப்லோடிங் வீடியோஸ். பிகாஸ் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரிஞ்சால் தான் யூ வில் பி கம்மிங் ஃபார் த லைவ். ஸோ அதனால் சூன் என்னோடய ப்ராஃபிட்ஸுமே நான் உங்களுக்கு ஷோ பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் ப்ராஃபம்ஸில் ஐ டென்ட் கெட் எனி ப்ராஃபிட்ஸ். பட் ஐ ஹோப் ஸோ ஐ வில் பி கெட்டிங் சூன், வெரி சூன் ஐ வில் பி கெட்டிங். அண்ட் யா, அதுதான். பட் ரியல் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, பட் ரியல் அக்கௌண்ட் என்னால் ஷோ பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் ரீசன்ஸ். எஸ், இதுதான் ஒரு விஷயம். ஸோ ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே பிடிச்சிருந்தனா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு I'll try to upload, but only if your suggestion, because எனக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும் என்னன்றது எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து I'll try to upload more and more videos. So that's it guys. ஸோ மறக்காமல் கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தட் வில் பி யூஸ்ஃபுல். அண்ட் ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட்ஸும் கிவ்அவேக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அக்வா ஃபியூச்சர்ஸில் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கிவ்அவேக்கு என்ட்ரு ஆகலாம். அண்ட் லைக் எல்லா கிவ்வுமே வேறு வேறு. உங்களுக்கு அதில் ஏதாச்சும் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ வில் பி சீயிங் யூ ஆன் கிவ்அவே ஸ்ட்ரீம் சூன். அண்ட் பை எவ்ரி ஒன், லவ் யூ ஆல்.